திருவண்ணாமலை பக்தர்களிடம் கொள்ளையடிக்கும் திருடர்கள். பக்தி பரவசத்தில் பக்தர்கள் இருக்கிற பொழுது செல்போன், மணி பர்ஸ் திருட்டு. தங்களுடைய உடைமைகளை இழந்து கண்ணீரோடு நின்ற பெண். திருவண்ணாமலையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சமூக வலைத்தளங்கள்ல திருவண்ணாமலையில பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பேசக்கூடிய ஒரு வீடியோ தற்போது பகிரப்பட்டு வருகிறது. உள்ளபடியே அந்த வீடியோ பார்க்கிற பொழுதே நமக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, வலியை ஏற்படுத்துகிறது. பொதுவாக இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் போகக்கூடிய பலரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வேதனை, அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையானது கூட இந்த கோரிக்கை தான். உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருடர்களை பிடிக்க வேண்டும் என்பது பக்தர்களுடைய கோரிக்கை. ஏனென்றால் வழக்கமாக இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய சிக்கல் என்பது அந்த கூட்ட நெரிசல்ல இறை வழிபாடோடு சேர்ந்து, பக்தியோடு சேர்ந்து இறைவனை வணங்கி பிறகு இவர்கள் கிரிவலம் வரக்கூடிய அந்த பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் தான் இன்றைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில இயல்பாகவே இறைவனை வழிபட்டு விட்டு அந்த இடத்தில் நகர்கிற பொழுது அந்த கூட்ட நெரிசலில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு சம்பவம் தான் நேற்றைய தினம் நீங்க அந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய அந்த பைய, கையில ஒரு பை வச்சிருக்காங்க, கைப்பை. அந்த பையை கிழித்து, பிளேடாலை கிழித்து அந்த பையிலிருந்து செல்போன், ஏடிஎம் கார்டு, பணத்தோடு இருக்கக்கூடிய மணி பர்ஸை ஆட்டையை போட்டிருக்காங்க, திருடியிருக்காங்க திருடர்கள். இவர்கள் பக்தியோடு இறை வழிபாட்டில் மும்முரமாக இருக்கிற பொழுது இவர்களுடைய கவனம் பக்தியில் மட்டுமே மூழ்கி இருக்கிற அந்த வேலையை பயன்படுத்தி கொண்டு பக்தர்களுடைய மணி பர்ஸை திருடுவது, பக்தர்களுடைய செல்போனை திருடுவது அப்படின்னு பல வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் சில திருடர்கள். ஒலிபெருக்கி மூலமாக காவல்துறை எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாலும் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த காட்சி கூட. ஒரு பெண் மணி பர்ஸையும், ஏடிஎம்மையும், மொபைலையும் தொலைச்சிருக்காங்க, செல்போனையும் தொலைச்சிருக்காங்க. அவர்கள் ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நடக்கக்கூடிய இந்த திருட்டு சம்பவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பக்தியில் இருக்கக்கூடிய அதே பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் காவல்துறையுடைய அறிவுரையும் கூட. அதே வேளையில இந்த திருடர்களையும் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. காவல்துறையுடைய அறிவுறுத்தல், மக்களுடைய கோரிக்கைன்னு திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லோருக்கும் மன வருத்தத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வழிபாட்டு தலங்கள்ல நடக்கக்கூடிய இந்த திருட்டு சம்பவங்களுக்கு மிக விரைவில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டியது காவல்துறையுடைய மிக முக்கிய கடமையும் கூட. மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். சமூக வலைத்தளங்கள்ல திருவண்ணாமலையில பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பேசக்கூடிய ஒரு வீடியோ தற்போது பகிரப்பட்டு வருகிறது. உள்ளபடியே அந்த வீடியோ பார்க்கிற பொழுதே நமக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, வலியை ஏற்படுத்துகிறது. பொதுவாக இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் போகக்கூடிய பலரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வேதனை, அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையானது கூட இந்த கோரிக்கை தான். உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருடர்களை பிடிக்க வேண்டும் என்பது பக்தர்களுடைய கோரிக்கை. ஏனென்றால் வழக்கமாக இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய சிக்கல் என்பது அந்த கூட்ட நெரிசல்ல இறை வழிபாடோடு சேர்ந்து, பக்தியோடு சேர்ந்து இறைவனை வணங்கி பிறகு இவர்கள் கிரிவலம் வரக்கூடிய அந்த பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் தான் இன்றைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில இயல்பாகவே இறைவனை வழிபட்டு விட்டு அந்த இடத்தில் நகர்கிற பொழுது அந்த கூட்ட நெரிசலில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஒரு சம்பவம் தான் நேற்றைய தினம் நீங்க அந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய அந்த பைய, கையில ஒரு பை வச்சிருக்காங்க, கைப்பை. அந்த பையை கிழித்து, பிளேடாலை கிழித்து அந்த பையிலிருந்து செல்போன், ஏடிஎம் கார்டு, பணத்தோடு இருக்கக்கூடிய மணி பர்ஸை ஆட்டையை போட்டிருக்காங்க, திருடியிருக்காங்க திருடர்கள். இவர்கள் பக்தியோடு இறை வழிபாட்டில் மும்முரமாக இருக்கிற பொழுது இவர்களுடைய கவனம் பக்தியில் மட்டுமே மூழ்கி இருக்கிற அந்த வேலையை பயன்படுத்தி கொண்டு பக்தர்களுடைய மணி பர்ஸை திருடுவது, பக்தர்களுடைய செல்போனை திருடுவது அப்படின்னு பல வேளைகளில்
ஈடுபட்டு வருகிறார்கள் சில திருடர்கள். ஒலிபெருக்கி மூலமாக காவல்துறை எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாலும் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த காட்சி கூட, ஒரு பெண் மணி பர்ஸையும் ஏடிஎம்மையும் மொபைலையும் தொலைச்சிருக்காங்க, செல்போனையும் தொலைச்சிருக்காங்க. அவர்கள் ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நடக்கக்கூடிய இந்த திருட்டு சம்பவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பக்தியில் இருக்கக்கூடிய அதே பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் காவல்துறையுடைய அறிவுரையும் கூட. அதே வேளையில இந்த திருடர்களையும் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. காவல்துறையுடைய அறிவுறுத்தல், மக்களுடைய கோரிக்கைன்னு திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லோருக்கும் மன வருத்தத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வழிபாட்டு தலங்களில் நடக்கக்கூடிய இந்த திருட்டு சம்பவங்களுக்கு மிக விரைவில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டியது காவல்துறையுடைய மிக முக்கிய கடமையும் கூட. மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். கிங் வைரல் செய்திகளை உங்களுக்கு இணைந்து வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை, ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை மாற்றி எக்ஸ்சேஞ்சில் புதிய நகைகளை வாங்க கூடுதலாக கிராமுக்கு 150 பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள். கிங் வாய்ஸ் ஃபுட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.